ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக போக்குவரத்து துறையில் அப்ரெண்டிஷிப்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் இருக்குது பாருங்கள், டிஎன்எஸ்டிசி, அங்கேருந்து உங்களுக்கான அப்ரெண்டிஷிப்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது ஜாப் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் பார்த்தா அப்ரெண்டிஷிப் மாரி ஒரு தொழிலை கற்றுப்பீங்க. அதுக்காக தான் அப்ரெண்டிஷிப்பை கொண்டு வந்திருக்காங்க. எங்கே உங்களுக்கான வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மதுரை ரீஜன். மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் இந்த 3 டிஸ்ட்ரிக்குமே நீங்கள் மதுரை ரீஜனுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கும்பகோணம் ரீஜனுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், காரைக்குடி, புதுக்கோட்டை இந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்தா கும்பகோணம் ரீஜனில் வரும். அதேமாரி பார்த்தா சென்னை கொடுத்துருக்காங்க, எம்டிசி. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளையும் அப்ளை பண்ண பாருங்கள். ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், யார் அப்ளை பண்ணலான்னா நீங்கள் 2020, 21, 22 மற்றும் 23 இந்த வருஷத்தில் டிகிரி அல்லது டிப்ளமோ பார்த்தா பாஸ் அவுட் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஷிப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இயரில் பாஸ் பண்ணவங்க இந்த அப்ரெண்டிஷிப்க்கு அப்ளை பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. 2020லேருந்து 23க்குள்ளே யாரெல்லாம் பாஸ் அவுட் ஆகிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ டோட்டலாக 1 இயர் இந்த அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் இருக்க போது 1 இயர் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடித்தவங்களாக இருக்கீங்கன்னா மந்த்லி 9,000 ரூபாய் ஸ்டைஃபன் தான் கொடுக்குறாங்க. இதுவே நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மந்த்லி 8,000 ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி சேலரி மாரி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஎன்எஸ்டிசி மதுரை ரீஜனை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. கிராஜுவேட்டில் 18 வேக்கன்சி, டிப்ளமோவில் 48 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தா நார்மலாக பிஇயில் பார்த்தா மெக்கானிக்கல் முடித்தவங்க, ஆட்டோமொபைல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தான் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடித்தவங்க, ஆட்டோமொபைல் முடித்தவங்க 48 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள், பியில் அவங்களுக்கு 2 வேக்கன்சியும், டிப்ளமோவுக்கு 3 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு மதுரை ரீஜனை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 71 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட்டுக்கு 20 வேக்கன்சி, டிப்ளமோ ஹோல்டருக்கு 51 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக மதுரை ரீஜன் 71 வேக்கன்சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜன் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமொபைல் கேட்டிருக்காங்க. பிஇக்கு 35 வேக்கன்சியும், டிப்ளமோ ஹோல்டருக்கு 62 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்டிசி சென்னை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் 10 வேக்கன்சி, டிப்ளமோவுக்கு 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சிவிலுக்கு பியில் 10 வேக்கன்சி, டிப்ளமோவுக்கு 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்க்கு கிராஜுவேட்டில் 10 வேக்கன்சி, டிப்ளமோக்கு 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தா இதில் 210 வேக்கன்சி எம்டிசி சென்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஜாபாக போச்சுட்டி ஒரு அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது நான் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கும் பார்த்தா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. எங்கே இருக்க போதுன்னா கும்பகோணம் ரீஜன் இருக்குது பாருங்கள், அங்கே தான் உங்களுக்கான இந்த அப்ரெண்டிஷிப் அறிவிச்சிருக்காங்க. 300 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இன்ஜினியரிங் கேட்டகரி தவிர்த்து மீதி இருக்காங்க பாருங்கள், ஆர்ட்ஸ் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 9,000 ரூபாய் ஸ்டைஃபண்டாக மந்த்லி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேக்கன்சி பார்த்தா கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் வேக்கன்சி நோ மேட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கப்பட்டிருக்க வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம் நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதிகரிக்கலாம் அல்லது குறைவாக கூட வேக்கன்சி ஆகலாம். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப், நீங்கள் பிஇ முடிச்சிருக்கீங்க டிகிரியில் அப்படின்னா
உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸாக வந்து பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட ட்ரேட் அதில் வந்து எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க. நீங்கள் எலக்ட்ரிக்கல் வந்து முடிச்சிருந்ததை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தா கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப். நீங்கள் டிப்ளமோவில் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங்கான படிப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். கேட்டகரி 3 பொறுத்த வரைக்கும் நான் இன்ஜினியரிங்கான கேட்டகரி. இது யாரும் அப்ளை பண்ணலாம்னா டிகிரி இன் ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள். சச்சஸ் பிஏ முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்க, பிகாம் முடித்தவங்க, பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இந்த மாதிரி கேட்டகரியில் முடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆர்ட்ஸ் எந்த ஆர்ட்ஸ் வந்தாலும் சரி நீங்கள் வந்து நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் தாராளமாக இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் படி அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி ஸோ 17 18 இருக்கும். அதுக்கேற்ற அதுக்குள்ளே இருக்கவங்க தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணல. நீங்கள் வந்து பார்த்தா அந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் ஏஜ் லிமிட் வந்து தெரிய வரல. நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூ கேட்டகரி அந்த மாதிரி தான் உனக்கு ரிசர்வேஷன் வந்து பிரிப்பாங்க. ஓபிசி என்சிற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரி. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங். மொத்தமாக இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 1 இயர் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் லீவ் பண்ணுறோம். கரெக்டாக 1 இயர் மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தா ஒரு ஷார்ட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆன்லைனில் இருக்க டேட்டா பேஸ் படி ஷார்ட் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படின்னா அதாவது பேஸராக இருந்தால் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க். ஸோ உங்களுடைய கல்வி தகுதி நீங்கள் டிகிரியோ டிப்ளமோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் அதன் அடிப்படையில் ஆன்லைன் மூலமாக ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு வெப்சைட் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ அனுப்ப பண்ணுறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. யார் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கான வேலைக்கு வந்து போக போகுது. ஓகே. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 2 கேட்டகரியாக பிரிக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரியானா இதுக்கு முன்னாடி பழைய வெப்சைட் இருக்குது பாருங்கள். NHRD NATS இந்த பழைய வெப்சைட் மூலமாக அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இப்போ புது போர்ட்டலில் நீங்கள் மைக்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மைக்ரேஷன் பண்ணிவிட்டு அதை சர்ச் லாகின் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் மதுரை லிமிடெட் அதை சர்ச் பண்ணி நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் வந்து பார்த்தா புதிய போர்ட்டல் இருக்குது பாருங்கள். அப்ரெண்டிஸ்ஷிப்கான புதிய போர்ட்டல் natseducation.government.in இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இருக்கவங்க டைரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் மதுரை லிமிடெட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அல்லது டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அக்கௌண்ட் இல்லாதவங்க நீங்கள் நாட்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாட்ஸ் போர்ட்டல் இருக்குது பாருங்கள். ஸோ மத்திய அரசு அப்ரெண்டிஸ்ஷிப்கான போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கவங்க நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக தான் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் செலெக்ஷன்ஸில் வராங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போகிற மாதிரி இருக்கும். திருச்சி தான் நீங்கள் போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கின்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கான தேதி வந்து பார்த்தா பின்னர் வந்து அறிவிச்சிருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா முழுக்க அப்ரெண்டிஸ்ஷிப் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் நீங்கள் எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபருமே வாங்க முடியாதுன்றது தெளிவாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஒரு தொழில் பணியருக்கான ஒரு ஜாபாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தவிர இது உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ட்ரைனிங் மாரி மட்டும் எடுத்துப்பீங்க. ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 14/6/2024 இருந்து கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 8/7/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான அந்த லிஸ்ட்டு எப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ண லிஸ்ட்டு எப்போ எழுதுறாங்கன்னா 12/7/2024 அன்னைக்கு தான் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்றைக்கு நடைபெற போகுதுன்னா 22/7/2024 இருந்து 24/7/2024 வரைக்கும் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்து நடைபெற போகுது. ஓகே. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே boat.srp.com இந்த வெப்சைட் தான் அப்டேட் பண்ணுவாங்க.
உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட பிடிஎஃப் எல்லாமே இந்த வெப்சைட் தான் அப்டேட் பண்ணுவாங்க. இதில் போயிட்டு எந்த ஒரு அப்டேட்னாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். இது அப்ரண்டிஸ்ஷிப் தான். ஸோ விருப்பம் இருக்கவங்க, வில்லிங்னஸ் இருக்கவங்க, உங்களுக்கு தேவையானவங்க தாராளமாக இந்த அப்ரண்டிஸ்ஷிப் அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.